ஹாய் படிஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி அந்த கணவர் மாண்ட பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது ஆகாஷ் அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய தாத்தாவான மச்சேந்திரன் அப்படின்றவருக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் இந்த மச்சேந்திரன் இருக்கார் இல்லையா, அதாவது ஆகாஷனுடைய தாத்தா, அவருக்கு வயது தோராயமாக 28 இருந்திருக்கும். இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா சிறிய வயதிலே தவறிட்டாங்க. அதுக்கு பிறகு இவருடைய அண்ணனுடைய வளர்ப்பில் தாங்க அவர் வளர்ந்துட்டு இருந்திருக்காரு. இவருடைய அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவருக்கு திருமணமாகி 5 வயசில் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அவருடைய வீட்டிலே இருந்துக்கிட்டாங்க. கிடைக்கக்கூடிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க இவங்களுடைய குடும்பமும். அந்த சூழ்நிலையில் இந்த மச்சேந்திரனுடைய அண்ணனும் அவங்களுடைய அண்ணியும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய குழந்தைனுக்கு வயசாயிடுச்சு, அதனால திருமண வயது வந்திருக்கிறதுனால திருமணம் பண்ணி வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி வரன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அப்படின்றனால வீட்டு மாப்பிள்ளையாக கூட யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா கூட நம்ம தம்பியை கட்டி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 3 மாத காலகட்டத்திற்கு பிறகு இவங்களுக்கு தெரிந்த ஒரு புரோக்கர் மூலியமாக ஒரு குடும்பத்துக்கு இவங்க விசாரிக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு 4 கிராமம் தள்ளி தாங்க இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மணப்பெண்ணின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லியா தாங்க. அவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொன்னால் பொருளாதாரத்தில் மேலோங்கி உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. அதனால அவங்களுக்கு ஏகப்பட்ட தோட்டங்கள் துறவுகள் மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல கடைகள்லாம் வச்சுருந்துருக்காங்க. ஒரு கூட்டு குடும்பமாக அப்பா அம்மா அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பி, அவங்களுக்கு ஒரு மனைவி அப்படின்ட்டு பெரிய குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. வசதியாக இருக்க காரணத்தினால அவங்களுடைய பொண்ணான மல்லிகா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வீட்டு மாப்பிள்ளையாக தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த புரோக்கருமே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மச்சேந்திரன் அப்படின்றவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. உடனே இந்த பெண்ணினுடைய வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நேரடியாக போய் மாப்பிள்ளையோட வீட்டில் போய் பார்த்து விசாரிச்சுட்டு வந்துடலாம், பிடிச்சிருச்சு அப்படின்னா திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இந்த மச்சேந்திரனுடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை மற்றும் அந்த மச்சேந்திரனுமே பார்த்து பேசுகிறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால எங்களால் முடிஞ்ச முன்தொகையை உங்களுக்கு கொடுத்துட்றோம், மாப்பிள்ளை எங்களுடைய வீட்டு மாப்பிள்ளையை நாங்கள் அழைச்சிட்டு போயிடுறோம், அவர் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எந்த வேலையும் செய்ய வேணாம், எங்களுக்கு சொத்துக்களுக்கு பஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட இடத்துல தோட்டமும் தரமும் இருக்குது, அந்த இடத்துல உங்களுடைய தம்பி பார்த்துக்கிட்டோம், அப்படி அதுவும் பார்த்துக்க பிடிக்கல அப்படின்னா கடைகள் 4-5 கடை இருக்குது, அதில் ஏதாவது ஒன்றா உங்களுடைய தம்பி பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மச்சேந்திரனுடைய அண்ணனும் அண்ணியும் சம்மதிச்சிடறாங்க. கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடந்து 1 மாத காலகட்டத்திலேயே இந்த மச்சேந்திரனுக்கும் அந்த மல்லிகான்ற பெண்ணுக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து திருமணமும் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருதுங்க. அப்படி திருமணம் நடந்து முடிஞ்சு அந்த மச்சேந்திரன் அப்படின்றவரை அந்த மல்லிகான்றவுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி போன பிறகு அவருக்கு கொடுக்கக்கூடிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தோட்டம் தரவு நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாழை தோட்டத்தில் தாங்க இவரை பார்த்துக்கிறதுக்காக அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி அவருக்குமே பிடிச்சி போயிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இந்த மச்சேந்திரனுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் போயிட்டு இருந்திருக்குது. அதன் பிறகு தாங்க இந்த மச்சேந்திரனுடைய வாழ்க்கையில் பேரடி விழுக காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தோராயமாக 6 மணி இருந்திருக்குங்க, மாலை நேரம். அந்த சமயத்தில் தோட்டத்தரவில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவருடைய வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்திருக்காரு. சைக்கிளில் தான் வந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இவருடைய கண்கள் மங்களாகிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. என்னடா அது கண்ணு ஒரு மாதிரி உறுத்துது அப்படின்ட்டு போட்டு கண்ணை போட்டு கசக்கிட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அவருடைய பார்வை மொத்தமாக மங்களாக இருக்குங்க. திடீர்னு கண்ணை மொத்தமாக மறைச்சிருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல, நம்ம ஏன் இப்படி கண்ணு மறைக்குது, ஒருவேளை தலைவலினால இப்படி ஆகிட்டு இருக்குதோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அதன் பிறகு தட்டு மாதிரி ஒருவருடைய வீட்டுக்கே போயிட்டாருங்க. வீட்டுக்கு போன பிறகு அவங்களுடைய மனைவி மல்லிகா இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டையும் அவங்களுடைய மாமனார் மாமியார்கிட்டையும் அதன் பிறகு அந்த சித்தப்பா சித்தி எல்லாமே இருக்காங்க இல்லையா, எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயத்தை சொல்கிறாரு. சொன்ன பிறகு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ பார்த்துக்கோப்பா உடம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த கண்கள் சரியாயிடுச்சு.
கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடந்து ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு மறுபடியும் மாலை நேரம் வந்து ஒரு 6 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இவருடைய கண்கள் வந்து மங்களாக மாற ஆரம்பிச்சிருக்குது. ஏற்கனவே ஒரு வார காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் கண்கள் மங்களாச்சு. அதுக்கு பிறகு வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து கண்ணே தெரியாமல் போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் சரியாயிடுச்சு. இப்போ அதே மாதிரி பண்ணிட்டு இருக்குதே, கண்ணெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி வந்து உத்து உத்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த கண்கள் மங்களாகி மறுபடியும் இருட்டாக மாற ஆரம்பிச்சிருக்குங்க. சுற்றி என்ன இருக்குன்ற கூட தெரியாத அளவுக்கு மாறி இருக்குது. மறுபடியும் அந்த தோட்டந்தரவில் தானே ஆல்ரெடி இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து கண்களை கழுவிட்டு மறுபடியும் தொடச்சி பார்க்குறாருங்க. அதன் பிறகு இவருடைய கண்கள் வந்து மெல்ல மெல்லமாக தெரிய ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்ச நேரத்தில் வந்து இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, என்னடா அது திடீர்னு இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக நடந்துட்டு இருக்குது, நமக்கு ஒருவேளை வேறு எதுவும் நோய் எதுவும் வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காருங்க. அதே மாதிரி அந்த சமயத்தில் புறமே அவருக்கு வந்து தலைவலி பயங்கரமாக வலிச்சிருந்துருக்குது. என்ன காரணம் தெரியலையே, இத்தனை வருஷம் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தானே இருந்தோம், திடீர்னு இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மறுபடியும் இவருடைய வீட்டுக்கே போயிட்டாருங்க. அப்படி வீட்டுக்கு போன பிறகு வேற யார்கிட்டையுமே சொல்லாமல் உங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா மல்லிகா, அவங்க கிட்ட மட்டும் நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து என்னுடைய கண் வந்து மறைவாக தெரிஞ்சிச்சுல, அதே மாதிரி மங்களாகிச்சு, என்னுடைய பார்வையை வந்து தெரியாத மாதிரி மாறிடுச்சு, என்ன பண்ணுறேன்னே தெரிலம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அவங்களுடைய மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவலி வந்து அடிக்கடி வருது அப்படின்ட்டா நம்ம வந்து கண்ணாடி போட்டால் வந்து சரியாயிடும், அதனால தான் கண்ணை வந்து ஒரு மாதிரி கட்டுது, மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் எப்பயும் போல இருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆறுதல் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டங்கள் இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்குங்க. அன்றைய இரவு தோராயமாக இரவு 7 மணி இருந்திருக்கும். அன்றைய பொழுது புறமே வேலையை பார்த்துட்டு இவருடைய வீட்டுக்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றக்காக இவருடைய கட்டிலில் படுத்து கிடந்திருக்காருங்க. கொஞ்ச நேரத்தில் கண்ணும் அசந்துட்டாரு. அதன் பிறகு இவங்களுடைய மனைவி வந்து கையில் வந்து ஒரு காஃபி எடுத்துகிட்டு இவங்களுடைய ரூமுக்கே நெருங்கி வராங்க. அப்படி ரூம் கிட்ட நெருங்கி வந்தது பிறகு வந்து இவரை வந்து உத்து பார்க்குறாங்க, படுத்து தூங்கிட்டு இருக்காரு. என்னங்க எந்திரிங்க, காஃபி குடிங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனைவி வந்து கூப்பிட்றாங்க. அவர் வந்து டக்குன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச பிறகு வந்து அவங்களுடைய மனைவி கையில் காஃபி வச்சுருக்காங்க இல்லையா, அதை வாங்குறதுக்காக கை நீட்டுறாருங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய மனைவி வந்து கவனிக்கிறாங்க. கவனிச்ச அடுத்த நிமிஷமே அவங்க வந்து மிரண்டு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவர் நிற்கக்கூடிய இடத்துல எதிர்ப்புறத்தில் வந்து அவங்களுடைய மனைவி நிற்கிறாங்க. ஆனால் இவர் வந்து வேற ஒரு இடத்துல கை நீட்டி இந்த காஃபி தா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்திருக்காரு. என்னங்க நான் உங்கள் முன்னாடி நின்றுக்கிட்டே நீங்கள் எங்கே பார்த்து கை நீட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பிறகு மச்சேந்திரன் ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னாச்சு, நான் கேட்டுட்டு இருக்கேன், ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்களோட மனைவி கேட்குறாங்க. அதன் பிறகு தாங்க இந்த மச்சேந்திரன் ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய பொழுதுபுறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவருடைய வீட்டுக்கு வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சார் இல்லையா, இடையிலே தூக்கம் இல்லாமல் டக்குன்னு முழிச்சிருக்காருங்க. அப்படி முடிக்கும் பொழுதே இவருடைய கண்கள் பூரா மங்களாவே தெரிஞ்சிருக்குது. சரி மறுபடியும் நம்ம தூங்கி எந்திரிச்சா சரியுமே அப்படின்ற மாதிரி தாங்க தூங்கியிருக்காரு. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய மனைவி வந்து கையில் காஃபியோட வந்திருக்காங்க. டக்குன்னு முடிச்சு பார்க்குறாருங்க. அவருக்கு வந்து கண்கள் சுத்தமாகவே தெரியல, ஃபுல்லாக இருட்டாக இருந்திருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு கண்ணே தெரியலமா, என்ன தெரில அப்படின்ற மாதிரி வந்து ஓன் அழுதுருக்காருங்க. இந்த நிகழ்வை பார்த்துட்டு இவங்களுடைய மனைவி வந்து ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தாங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனையோட சீரியஸ்னஸே புரிய வந்திருக்குது. உடனே இவங்க கத்தக்கூடியதை பார்த்துட்டு இவங்களுடைய அப்பா அம்மாவும் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே இந்த ரூம்க்கே வந்துட்டாங்க. வந்த பிறகு இவங்களுடைய கணவருமே ஓன் அழுதுட்டு இருக்காரு. என்னாச்சுமா, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது தாங்க நடந்த விஷயத்தை போல சொல்றாங்க. என்னுடைய கணவர் வந்து ஏற்கனவே வந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது, சாயங்கால நேரத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ மறுபடியும் வந்து கண்ணு சுத்தமாகவே தெரியல, இருட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. அதன் பிறகு வந்து அவங்கள வந்து சமாதானம் தாங்க படுத்துறாங்க. நீ வந்து கவலைப்படாதமா, காலையில் உன்னுடைய கணவர் வந்து மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம், போய் செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு தெரிஞ்சா நம்ம வந்து அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய குடும்ப நல மருத்துவர்கிட்டே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இந்த மச்சேந்திரனை ஒரு காரில் ஏற்றிட்டு அந்த இடத்துக்கே போகிறாங்க. அப்படி மருத்துவர்கிட்ட போகும்பொழுதே அந்த காரில் உட்காந்துருக்கக்கூடிய மச்சேந்திரன் வந்து எப்பயும் போல தாங்க இருந்திருக்காரு. அவங்களுடைய கண்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஒரு டவுட்டோட தாங்க அந்த மருத்துவமனைக்கு போகிறாங்க. அப்படியே இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சது பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து அவர் வந்து உள்ளதாங்க இருந்திருக்காரு. இவரும் இவருடைய மனைவியும் அந்த டாக்டர் தாங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த டாக்டர் வந்து இந்த மச்சேந்திரனுடைய கண்களை வந்து நல்லா செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ண பிறகு இவங்களுடைய மனைவி கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. அந்த விஷயத்தை கேட்ட பிறகு இவங்களுடைய மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவருக்கு வந்து வைட்டமின் ஏ குறைபாடு இருக்குது, அதனால் அவருடைய கண்களுக்கு வந்து பிரச்சனை வந்திருக்குது, மாலைக்கை நோய் வந்திருக்குமா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு தாங்க இவங்களுடைய மனைவி வந்து மிரண்டு போயிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க டாக்டர், இத்தனை நாளாக வந்து நல்லா தானே இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதன் பிறகு அந்த டாக்டர் வந்து என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து சொந்தத்தில் எதுவும் திருமணம் பண்ணிக்கிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை டாக்டர், இவர் தூரத்து உறவு முறையும் கிடையாது, சொந்த உறவு முறையும் கிடையாது, தெரிஞ்சவங்க மூலியமாக வந்து புரோக்கர் மூலியமாக தான் நாங்கள் வந்து திருமணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த பிரச்சனை இருந்திருக்குது, ஆனால் அந்த பிரச்சனை வர்றதுக்கான அறிகுறி வந்து அவருடைய கண்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திடீர்னு மங்கள் ஆகிறது, கண்கள் வந்து உறுத்துறது, மாலை நேரத்தில் இந்த மாதிரி வந்து செயல்பாடுகள்லாம் நடந்துட்டு தான் இருந்திருக்கும், அதை வந்து அப்பயே அவர் கவனிச்சிருந்தார் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அதனால் வந்து இதை வந்து இப்போ உடனே கிளியர் பண்ண முடியாது,
கொஞ்சம் செலவாகும், ஆனால் முழுமையாக நம்ம வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய கணவருடைய வீட்லையுமே சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் மருத்துவமனைக்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் வந்து அறிவுரை சொல்லி உங்களை வந்து அனுப்புகிறாருங்க. அதே மாதிரி உங்களுடைய மனைவி வந்து வெளியே உட்காந்துருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை. வீட்டுக்கு வாங்க போய் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுடைய கணவரமே கூட்டிகிட்டு காரில் ஏறி உங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுடைய மனைவி வந்து எதுவுமே சொல்லாமல் உம்முன்ட்டு இருந்திருக்காங்க. என்னாச்சுமா, என்ன நடந்துச்சு, டாக்டர் எதுவும் சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்காங்க. என்ன நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஏன் சொல்லாமல் இருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த மச்சேந்திரன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் சொன்ன விஷயம் வந்து வேறு எதுவும் கிடையாது, எனக்கு வந்து மாலை கண் நோய் வந்திருக்காமா, அதனால தான் மாலை நேரம் ஆனாவே எனக்கு வந்து கண்கள் உறுத்திட்டு கண்கள் வந்து மங்களாக மாற ஆரம்பிக்குது, இதை தான் அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதை கேட்டு உங்களுடைய உறவினர்கள் வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்லிட்டு இருக்கிற, இந்த டாக்டர் சொன்னதை வந்து நீ ஏன் இப்படி மறைச்சிட்டு இருக்க, உனக்கு வந்து இந்த நோய் வந்து முன்னாடி இருக்குதா, இதை மறைச்சு தான் நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதன் பிறகு இந்த மச்சேந்திரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் எனக்கு வந்து ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்கிறதெல்லாம் தெரியாது, டாக்டர் கூட சொன்னார் இடையில கண்ணு ஒருத்தும் மங்களாகும் அப்படின்ட்டு, எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது, திடீர்னு எப்படி இந்த நோய் வந்துச்சுன்றது எனக்கு சத்தியமாக தெரில, நான் என்ன பண்ணுறேன்னு தெரிலன்ட்டு அவருமே ஒரு நெஞ்சில் அடிச்சுட்டு ஓன்னு அழுகுறாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த குடும்பம் வந்து வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க, அதனால் அவருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலுமே வந்துட்டு அந்த மருத்துவமனை செலவழிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இவங்ககிட்ட பணம் இருக்குது. ஆனாலுமே அவங்களுக்கு வந்து மனசு வரல. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய மகள் இருக்காங்க இல்லையா மல்லிகா, அவங்கள கூப்பிட்டு தனியாக விசாரிச்சுட்டு இருக்காங்கங்க. உன்னுடைய கணவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட போய் நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா மச்சேந்திரனுடைய அண்ணன் அண்ணி, அவங்க வந்து இவங்களுடைய வீட்டுக்கே வர வைக்கிறாங்க. வர வச்ச பிறகு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வாக்குவாதம் பண்ணுறாங்கங்க. உன்னோட தம்பிக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாமல் தான் இருந்திருக்குது, அதை வந்து நீ வந்து மறைச்சு தான் திருமணம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மச்சேந்திரனோட அண்ணன் வந்து கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க, என்னுடைய தம்பிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் கரெக்டாக தான் இருந்துட்டு இருந்தேன், திடீர்னு நமக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு நோய் வந்துச்சு அப்படின்றது எங்களுக்குமே சத்தியமாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இவ்வளோ சொல்லியுமே நம்பவே இல்லை. அதன் பிறகு வந்து இவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா மல்லிகா, அவங்க வந்து இவங்களுடைய அண்ணன்கிட்ட வந்து பேச வராருங்க. உன்னுடைய தம்பி கூட நான் கஷ்டப்பட்டு வாழணுன்ற விருப்பம்லாம் கிடையாது, போயிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி இந்த வீட்டில் வந்து ஒரு மூலையில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மச்சேந்திரனுடைய அண்ணன் வந்து என்ன பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தெரியல. தம்பி, உனக்கு இந்த வீட்டில் வந்து இவாள விருப்பம் இருக்குதா, இல்லை நீ எங்கள் கூட கிளம்பி வரியா அப்படின்ற மாதிரி விருட்டுன்னு பேசுகிறாருங்க. இதை கேட்டுட்டு மச்சேந்திரனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. இத்தனை நாளாக நம்மக்கிட்ட அன்பாக பாசமாக அரவணைப்பாக பேசிகிட்டு இருந்தால் தன்னுடைய மனைவி வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை விடுறாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஏங்கி அதே இடத்துல சைலண்டாக நின்றுட்டு இருக்காருங்க. அதுக்கு பிறகு மச்சேந்திரன் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மாமனார் மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய மாப்பிள்ளையை வந்து நாங்களே பார்த்துக்குறோம், ஏதோ ஒரு கோபத்தில் வந்து என்னுடைய மகள் பேசிட்டா, அது வந்து நீங்கள் மனசில் எடுத்துக்க வேணாம், நாங்கள் பேசினது எல்லாமே மன்னிப்பு கேட்குறோம், நீங்கள் இந்த வீட்டில் உங்களோட தம்பியை விட்டுட்டு எப்போயும்லாம் நீங்கள் கிளம்பி போயிருங்க, உங்களோட தம்பி நாங்கள் பார்த்துக்குறோம், அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை நாங்கள் செஞ்சுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு தாங்க மச்சேந்திரனுடைய அண்ணனுக்குமே வந்து கொஞ்சம் மன ஆறுதல் வந்துச்சு. அதே மாதிரி உங்களுடைய தம்பிக்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு நீ எதுக்குமே கவலைப்படாரா, அவங்க பார்த்துக்கிறேன்றாங்களே, அதனால அவங்க கட்டாயமாக வந்து உன்னை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க, நீ வந்து தைரியமாறு அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிடாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த மச்சேந்திரனுடைய அண்ணன் அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுக்கு வந்து அவங்களுடைய தம்பியோட மனைவி உறவுக்காரங்களில் ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்கங்க. என்னாச்சுன்னா, எதுவும் சுபகாரியம் எதுவும் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ முதல்ல வந்து என்னுடைய கிளம்பி வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. எதுக்கு கிளம்பி வர சொல்கிறீங்க, எங்கே வர அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க அந்த மச்சேந்திரனுடைய அண்ணனும் அண்ணியும். அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல, என் கூடயே கிளம்பி வா அப்படின்ற மாதிரி ஒரு காரை அரேஞ்ச் பண்ணி அந்த காரோட தாங்க அவர் வந்திருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய அண்ணனும் அண்ணி, அவங்களுடைய இந்த 5 வயசில் பொண்ணு இருக்கு இல்லையா, எல்லாருமே இந்த காரில் ஏறி உட்காந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கே போகிறாங்க. அப்படியே இந்த கார் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தம்பி இருக்கார் இல்லையா மச்சேந்திரன், அவங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டுக்கு தாங்க போகிறாங்க. வீட்டுக்கிட்ட போன பிறகு அந்த காரில் இருக்கக்கூடிய டிரைவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கீழே இறங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னாச்சுன்னா, ஏன் இங்கே வந்து நிப்பாட்டிருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் முதல்ல கீழே இறங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த மச்சேந்திரனுடைய அண்ணனும் அண்ணியும் வந்து கீழே இறங்கி பார்க்குறாங்க. அப்படி இறங்கி பார்க்கும்பொழுது இவங்க இருவருக்குமே வந்து பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறைய நபர்கள் வந்து கூடி இருந்திருக்காங்க. அதன் பிறகு வந்து இவங்களுக்கு புரிய வந்திருக்குங்க, வீட்டில் வந்து ஏதோ துக்க நிகழ்வு நடந்துச்சு போல், அதனால தான் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே இவங்க இருவர் மட்டும் இல்லாமல் அந்த 5 வயசு பொண்ணுமே வந்து அந்த துக்க நிகழ்வு நடந்த வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சுறாங்கங்க. நுழைஞ்சு போய் பார்த்து இந்த 3 பேருமே ஆடி போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மச்சேந்திரன் இருக்கார் இல்லையா, அதாவது இந்த மல்லிகாவுடைய கணவர், இவங்களுடைய தம்பி, அவர் வந்து இறந்து போய் கிடந்திருக்காரு.
என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து அதிர்ச்சியோட தாங்க பக்கத்தில் போய் பார்த்துட்டு இருக்காரு. காலையில் எப்பயும் போல எந்திரிச்சு அவனை வந்து தோட்டத்துக்கு அனுப்புறதுக்காக நாங்கள் அவனுடைய ரூமுக்கு வந்து போனோம். மல்லியா வந்து ஏற்கனவே எந்திரிச்சு டீ போடுறதுக்காக வந்து வெளியே வந்துட்டா, இன்னும் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கானா அப்படின்றக்காக தான் நாங்கள் டக்குன்னு அந்த ரூம்குள்ளே போனோம். போய் பார்க்கும்போது நாங்களே மிரண்டு போயிட்டோம். உன்னோட தம்பி வந்து மேலே இருக்கக்கூடிய ஃபேனை வந்து தூக்கில் மாட்டி தொங்கிட்டு இருந்திருக்கான். என்ன நடந்துச்சுன்னு தெரில, எதுக்காக அப்படி பண்ணா அப்படின்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுமே வந்து ஓன்னு அழுகுறாங்கங்க. இதை பார்த்துட்டாங்க இவங்க எல்லாருமே வந்து கதிகலங்கி போயிட்டாங்க. அதன் பிறகு வந்து இவங்க எல்லாருமே வந்து அந்த இறுதி சடங்கு செய்யறதுக்காக வந்து ஒன்று கூடி உட்காந்துருக்காங்க இல்லையா, என்னுடைய தம்பியோட சட்டத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த மலியாவுடைய குடும்பத்தினர் பூரா என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து உங்களுடைய தம்பியோட சடலத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி வந்து முடிவு எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த மச்சேந்திரனுடைய அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி என்னுடைய குழந்தைன் செத்து போனாரு, அதுக்கான காரணத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள், நல்லா தானே இருந்தார், திடீர்னு ஏன் தூக்கு மாட்டி தொங்கினாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி இவங்க கேட்கும்பொழுது அவங்க வந்து சரியான பதில் சொல்லவே கிடையாது. உன்னுடைய குழந்தை வந்து செத்து போனது வந்து எங்களுக்கே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. அவள் எதுக்காக இறந்தான் அப்படின்ற மாதிரி தெரியல, அவனுக்கு வந்து கண்ணு தெரியல அப்படின்றக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கூட பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். வேணா அந்த டாக்டர்கிட்ட போய் கூட நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள், நல்லபடியாக தானே இருந்துகிட்டு இருந்தான், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அவனுடைய கண்களே சரியாயிருக்கும். அதுக்குள்ளே ஏன் இப்படி பண்ணால் என்ன காரணம் அப்படின்றது வந்து எங்களுக்கே சரியாக தெரிலமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து வேறு வழி இல்லாமல் இவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் அவங்களுடைய தம்பியோட சடலத்தை எடுத்துக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கே போயிட்டாங்கங்க. அதன் பிறகு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கே கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை வந்து இவங்க ஏன் பிரச்சனையை பெருசாக ஆக்கலை அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து நம்ம வந்து குடும்பம் கஷ்டப்படக்கூடிய குடும்பம், அதனால் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க, நம்ம எதுவுமே கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க சைலண்டாகவே வந்து கொண்டு வந்துட்டு இங்கே சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திற்கு பிறகு இந்த மல்லியா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பத்தினர் மறுபடியும் 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய தூரத்து உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒரு பையனை பார்த்து மறுபடியும் வீட்டு மாப்பிள்ளையாக தாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி திருமணம் நடந்தால் அன்றைய முதலியருக்கு போகிறதுக்காக இந்த மணப்பெண் இருக்காங்களே மல்லியா, அவங்க வந்து கையில் ஒரு பால் செம்போட அவங்களுடைய ரூமுக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி ரூமோட கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்து அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு வந்து பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அந்த கட்டில ஒரு ஓரமாக பின்னாடி திரும்பி உட்காந்துருக்காரு. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி திரும்பி உட்காந்துட்டு இருக்காரு, நம்ம தானே வெக்கப்படணும், இவரையே வெக்கப்பட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுங்க, ஏன் பின்னாடி திரும்பி உட்காந்துட்டு இருக்கீங்க, என்னுடைய முகத்தை வந்து திரும்பி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுதும் இவங்களுடைய கணவர் வந்து பின்னாடி திரும்பி தாங்க உட்காந்துருக்காரு, திரும்பி பார்க்கவே இல்லை. அடுத்த செகண்டே உங்களுடைய ரூமை வந்து உள்ளாக் பண்ணிட்டு பக்கத்தில் நெருங்கி போயிட்டாங்க. அப்படி நெருங்கி போய் பார்த்துட்டு அவங்களுடைய கணவருடைய தோள்பட்டையில் கை வைக்கிறாங்க. கை வச்ச அடுத்த நிமிஷமே உங்களுடைய கணவர் பின்னாடி உட்காந்துருக்காரு இல்லையா, டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அடுத்த செகண்டே உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத காட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் தன்னுடைய கணவர் தானே அங்கனுக்குள்ளே உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் பக்கத்தில் நெருங்கி போய் டச் பண்ணியிருக்காங்க. அப்படி திரும்பி பார்த்த பிறகு தாங்க தெரியுது, அங்கே இருக்கக்கூடியது தன்னுடைய 2வது கணவரே கிடையாது, இருந்து போன முதல் கணவர் தான் தத்துரூபமாக அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. அதாவது இந்த மச்சேந்திரன் தாங்க ஆன்மாவா அப்படி தத்துரூபமாக உட்காந்துருக்காரு அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்படி பார்த்துருக்கும் பொழுது முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய உங்களுடைய முதல் கணவர் ஆன்மாவாக இருக்கார் இல்லையா தத்துருவமா, அவருடைய முகத்தோற்றம் வந்து கோரமாக மாற ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி அவருடைய நாக்கு நீண்டு அப்படி வெளியே தொங்கியிருக்குங்க. இதை பார்த்துட்டு ஆணு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்துன அடுத்த செகண்டே உங்களுடைய உறவினர்கள் எல்லாமே உங்களுடைய ரூமுக்கு வந்து கதவை தட்டுன்னு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தட்டியுமே வந்து திறக்கவே முடியல, ஏன்னா வந்து இவங்க வந்து உள்ளாக் போட்டிருக்காங்க இல்லையா. அந்த சமயத்தில் தாங்க இவங்களுடைய அப்பா அம்மா மற்றும் உங்களுடைய உறவினர்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருந்து ஒருத்தர் வந்து ஓடி வந்துட்டு இருக்காருங்க. அவர் வேறு யாரும் கிடையாது, இவங்களுடைய மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, 2வது கணவர், அவர் தாங்க வந்துட்டு இருக்காரு. என்னாச்சு, நீங்கள் வெளியே இருக்கிறீங்க, அப்போ உள்ளே இருக்கிறது யார், உள்ள தன்னுடைய மகள் மட்டும் உள்ளே போயிட்டாளா அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. நான் இன்னும் போகவே இல்லையே, நான் பாத்ரூம் வருது அப்படின்றக்காக வந்து நான் இந்த ரூமில் வந்து பாத்ரூம் இல்லை, அதனால் நான் வெளியே போயிட்டு மறுபடியும் நான் உள்ளே வரலாம் அப்படின்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவள் உள்ளே போயிட்டாளா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த கதவை போட்டு தட்டுறாங்க. அடுத்த நிமிஷமே அவங்களுடைய மனைவி உள்ளே இருந்து கதவை வந்து திறக்கிறாங்க. திறந்து பார்க்கும் பொழுது அப்படியே குப்புன்னு வேர்த்ததோட ஒரு மாதிரியே வேர்த்து வடக்கு நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சுமா, நீ எப்படி உள்ளே போனால், உள்ளே தன்னுடைய கணவர் வரவே இல்லையே, அப்புறம் எப்படி உள்ளே எதுக்கு நீ போன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும்ல, நான் சும்மா தான் உள்ளுக்குள்ளே போய் நான் அப்படி கத்துனேன், இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்றக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே. இதை கேட்டுட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்கா, இது என்ன விளையாடக்கூடிய நேரமா இது அப்படின்ற மாதிரி சத்தம் போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுடைய கணவர் வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு அந்த ரூமோட கதவு இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளாக் போட்டுறாங்க.
அதே மாதிரி உங்களுடைய உறவினருக்கு வந்து ஒன்றுமே புரியல. இப்படி தன்னுடைய மகள் இந்த மாதிரி விளையாட்டு காரியம்லாம் எதுவுமே பண்ணவே மாட்டாளே, ஏன் இந்த மாதிரி சைடில் வந்து ஈடுபட்டிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே ரூம்குள்ளே இருக்கக்கூடிய மனைவி மல்லிகா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உங்களுடைய 2வது கணவர்கிட்ட வந்து முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பதட்டத்தோடு இருக்க, உன் முகம் ஏன் இப்படி வேர்த்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபேன்லாம் ஓடித்தானமாக இருக்குது, அப்புறம் என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் அந்த மல்லிகா அப்படின்றவங்க வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை. இல்லைங்க ஒன்றுமில்லன்னு தான் சமாளிச்சுட்டு இருந்திருக்காங்க. சரி லைட் ஆஃப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்பயுமே இந்த மல்லிகா வந்து எதுவுமே சொல்லவே கிடையாது. அதன் பிறகு வந்து படுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து படுக்க போகிறாங்க இந்த 2 பேருமே. அந்த சமயத்தில் இந்த மல்லிகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்குது, உடம்பு முடியலை, அதனால் நான் வந்து நாளைக்கு பேசுகிறேன், இன்னைக்கு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. இப்படி இந்த இரவு புறமே போயிடுச்சுங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய மகள் இருக்காங்களே மல்லிகா, அவங்ககிட்ட கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்னம்மா நேற்று நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய மகள் இருக்காங்களே மல்லிகா ஓன்னு அழுகுறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுதாங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. நான் நைட் நேரத்தில் வந்து அந்த ரூமுக்கு வந்து பால் சம்பளத்தில் உள்ளுக்குள்ளே போனேன் இல்லையா, அப்படி போகும்பொழுது என்னுடைய முதல் கணவர் மச்சேந்திரன் வந்து ஆன்மாவாக நின்றுட்டு இருக்கிறது வந்து என் கண்கூடாக பார்த்தேன். அதனால தான் பார்த்துட்டு ஆண் கத்தினேன், மற்றபடி நான் விளையாட்டாலாம் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு உங்களுடைய அப்பா அம்மாவே வந்து ஆடி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியல. சரிம்மா நீ கவலைப்படாத, நீ நைட் சந்தோஷமாக இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால் நான் எதுவுமே பண்ணவே இல்லை, அதனால் வந்து தூங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. இது வரைக்கும் நடந்தது கூட பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அன்றைய பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் பேரிடிவுக்கு காத்திருந்துச்சு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய மாலை வந்து தோராயமாக எந்த நேரம் தெரியலங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய வீடு வந்து மிகப்பெரிய வீடு தாங்க. கீழே இருக்க ஃப்ளோரில் பூரா 2 ரூம் வந்துருக்கு. அதே மாதிரி மேலே ஒரு மாடி இருக்குது. அந்த மாடியில் பால்கனியோடு அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஒரு ரூமில் தாங்க இந்த புதுமணம் பெண்ணும் அவங்களுடைய மாப்பிள்ளையும் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய மாடியில் இருந்துட்டு அவங்களுடைய ரூமில் இருந்து டக்குன்னு இந்த மல்லிகா அப்படின்ற பொண்ணு வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்துட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய கணவர் 2வது கணவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பக்கத்தில் அங்கே நின்றுட்டு இருந்திருக்காரு. அப்படி நின்றுட்டு இருக்கும்பொழுது படிக்கட்டில் வந்து கீழே இறங்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கணவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டுருக்காருங்க பின்புறமாக இருந்து. என்னாச்சு, ஏன் இப்படி தள்ளி விடுறாரு அப்படின்ற மாதிரி வந்து இந்த மல்லிகா அப்படின்ற பொண்ணு வந்து டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காங்க. உழுகும் பொழுது அவங்களுடைய கணவர் நிற்கக்கூடிய இடத்துல வந்து கருன்னு ஒரு கருப்பாக ஒரு கோரமான ஒரு உருவத்தோற்றம் வந்து தெரிஞ்சிருக்குதுங்க. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. ஏன்னா தட்டு தெரு மாதிரி விழுந்துட்டு இருக்காங்க இல்லையா, அப்படியே படிக்கட்டில் வந்து இப்படி உருண்டு கீழே வந்து இப்படி விழுந்துருக்காங்கங்க. என்னது ஒரு மாதிரி டம்முன்னு சத்தங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அப்பா அம்மா வந்து டக்குன்னு அவங்க பக்கத்துலேயே வந்துட்டாங்க. வந்த பிறகு தாங்க தெரியுது உங்களுடைய மகள் வந்து இப்படி கீழே விழுந்து மயக்கம் போட்டு கலந்துருக்கா அப்படின்ட்டு. உடனே அந்த மாடி படிக்கட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்த வந்து உத்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அதே அந்த கருப்பு உருவம் வந்து இன்னும் நகராமல் அதே இடத்துல நின்றுட்டு இருக்குது. அப்போ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது அந்த கருப்பு உருவம் தானா, அது யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யோசனை வந்துருச்சு. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து புரிய வந்துருச்சுங்க, இது வந்து ஆன்மா செய்யக்கூடிய வேலை தான் அப்படின்ட்டு. இருந்தாலுமே தன்னுடைய மகள் உயிரை காப்பாற்றுறதா முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுடைய மகளை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய குடும்ப நல மருத்துவர் இருக்கார் இல்லையா ஹாஸ்பிட்டலு, அந்த இடத்துக்கே போயிடறாங்க. அப்படி போன பிறகு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து அவங்க ஐசியூவில் தாங்க இருந்திருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மகள் மல்லிகா வந்து முழிக்கவே கிடையாதுங்க. அப்படி மயக்கம் போட்ட நிலையில் தான் இருந்திருக்காங்க. உடம்புல அந்த அளவுக்கு பெருசாக அடியே படலை, அப்புறம் ஏன் மயக்கம் போட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே குழம்பி போயிட்டாங்க. அதன் பிறகு தாங்க ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய மருத்துவன் வந்து டக்குன்னு வெளியே வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்படி விஷயத்தை கேட்ட பிறகு உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மகள் மல்லிகா இருக்காங்க இல்லையா, மாடிப்பட்டியிலேருந்து கீழே வந்து உருண்டு உழுந்ததுனால வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து அடிபட்டுருக்குது. அதனால் ஒரு கையும் ஒரு கால் வந்து விளங்காமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வாய் ஒரு பக்கம் கோணிக்குச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. இதை உடனேவும் குணப்படுத்த முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டங்களாவது ஆயிரும். நீங்கள் சிகிச்சை பண்ணுறதுக்கு டெய்லி இங்கே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை வர முடியல அப்படின்னா வந்து நாங்களே உங்களுடைய வீட்டுக்கு நேரடியாக வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி உங்களுடைய மகள் மல்லிகா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய 2வது கணவருமே அங்கே தாங்க இருக்காரு. எல்லாருமே உங்களுடைய மகளை கூட்டிகிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு அந்த மருத்துவர் வந்து ஏற்கனவே சொல்லி தாங்க அனுப்பிச்சி வச்சிருக்காரு, உங்களுடைய மகள் வந்து இப்போதைக்கு நடக்கவே முடியாது, அதனால் வீல் சேர் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வீல் சேரை ரெடி பண்ணி உங்களுடைய மகளுக்காக கூட்டிகிட்டே கொண்டு வந்து இங்கே வந்து விட்டுருக்காங்கங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக இவங்களுடைய மகள் வந்து வீல் சேர்லேயே தாங்க உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களால சாப்பிட கூட முடியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட சொன்னால், இவங்களுக்கு வந்து ரைட் சைடு கையில் தாங்க பலமாக அடிபட்டுருக்குது. அதே மாதிரி ரைட் சைடு கால் தான் அடிபட்டுருக்குது. அதனால் அந்த கையால் அவங்க எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது அப்படின்றக்காக இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டக்கூடிய வேலையை எப்பவுமே இவங்களுடைய கணவர் தாங்க செஞ்சுட்டு இருக்காரு. அன்றைய நேரம் இரவு நேரம் எந்த நேரம் தெரியலங்க, இவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்காக இவங்களுடைய கணவர் சாப்பிட்டுட்டு ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு இவங்களுடைய ரூமுக்கே வந்துடுறாரு. அப்படி ரூமுக்கே வந்த பிறகு அவங்களுடைய மனைவிக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்திருக்காரு. அப்படி ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது இவங்களுடைய மனைவி வந்து டக்குன்னு வந்து பேரிதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணவர் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காரு இல்லையா, அவருடைய முகத்தோட்டம் வந்து
வந்து அப்படியே இறந்து போனவங்களுடைய முதல் கணவருடைய முகத்தோற்றமாக மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க அந்த மச்சேந்திரனுடைய முகத்தோற்றம். அப்படியே கோரமான முகத்தோற்றத்தோட அப்படி மண்டை பெருசாக வீங்க ஆரம்பிச்சிருக்கு, நாக்கு பூரா அப்படி வெளியே தள்ள ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்துட்டு தாங்க அப்படி உறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. என்னாச்சு, ஏன் இப்படி ஒரு மாதிரி அவங்க முகம் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களால வாயை திறந்து பேச முடியல பெருசா. அந்த சமயத்தில் அங்கே எதிர்ப்புறத்தில் உட்காந்துருக்கக்கூடிய உங்களுடைய கணவர் வந்து அப்படி வேற ஒரு குரல் தோற்றத்தில் மாறி பேச ஆரம்பிச்சிருக்காரு. என்னை வந்து கொடுமை பண்ணி தானடி நீ வந்து சாகடிச்ச, உன்னையே அதே மாதிரி கொடுமைப்படுத்தி டார்ச்சர் படுத்தி நான் சாகடிப்பேன். அன்னைக்கு உன்னை தள்ளி விட்டது வந்து நான் கொல்லணும்னு நினச்சிருந்தேன்னா அப்படியே உன்னை கொண்டிருப்பேன். ஆனால் நீ இந்த மாதிரி இழுத்துட்டு கிடக்கணும் அப்படின்றக்காக தான் உன்னை வந்து பார்த்து நான் இப்போ ரசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து விகாரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த விஷயத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த மல்லிகா அப்படின்ற பொண்ணு வந்து ஆணு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு உங்களுடைய அப்பா அம்மா மறுபடியும் உங்களுடைய மாடிக்கு வந்து பதற்றத்தோடு ஓடி வராங்கங்க. ஓடி வந்த பிறகு எதிர்ப்புறத்தில் உட்காந்துருக்கக்கூடிய உங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா, இரண்டாவது கணவர், அவர் வந்து உத்து பார்த்துருக்காங்கங்க. அவங்களுக்குமே அந்த முகத்தோற்றம் வந்து அப்படியே பகிரமாக தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அந்த முகத்தோற்றம் வந்து அவங்களுடைய இரண்டாவது கணவர் மாதிரியே தெரிலங்க, அப்படியே அந்த மச்சேந்திரன் இறந்து போனார் இல்லையா, அவருடைய முகத்தோற்றம் மாதிரி அப்படியே கோரமான முகத்தோற்றமாக மாற ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. அடுத்த நிமிஷமே உங்களுடைய குலதெய்வத்தை வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க மனதார. அப்படி வேணும் அடுத்த செகண்டே அவங்களுடைய முகத்தோற்றம் வந்து இயல்பான முறையில் மாற ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு மேலே அந்த பிரச்சனை வந்து நம்ம வந்து சாதாரணமாக விட்டுறக்கூடாது, நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் எதிர்பாராத நேரத்தில் வந்து உங்களுடைய உறவுக்காரங்க ஒருத்தவங்க வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. சொன்ன பிறகு அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிந்த ஒரு தாந்திரிகம் தெரிந்த ஒரு நபர் இருக்கார், அவரை போய் நீங்கள் பார்க்குறது நல்லது, உடனே இந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த நபர் இருக்கார் இல்லையா, தாந்திரியத்தில் ஈடுபடக்கூடிய நபர், அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க இவங்களுடைய கிராமத்துலேருந்து. அப்படி இந்த மாந்திரியவாதியோட வீட்டுக்கு போன பிறகு இவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அவர் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு ஒரு பொருளை வந்து இவங்க கையில் வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கையில் ஒரு கயிறுமே கொடுக்குறாரு. இந்த கயிறை வந்து உங்களுடைய மகளுடைய கையில் வந்து கட்டி விடுங்க, கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் வந்து அவுறாமல் பார்த்துக்கணும், அப்படி ஒருவேளை அவுந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தாயிரும், என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்லவே முடியாது, அதன் பிறகு வந்து நீங்கள் வந்து எதுவுமே என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது, நான் சொல்கிறத வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி உங்களுடைய மகள் இருக்காங்களே, அவங்கள கூட்டிகிட்டு உங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்கங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு அந்த கயிறை வந்து உங்களுடைய கையிலேயே கட்டி விட்டுருக்காங்க. கட்டி விட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வந்திருக்காங்க. 11ஆம் நாள் வந்து விடிய காலையில் வந்து உங்கள் எல்லாருமே வந்து எப்பயும் போல எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் பொழுது அவங்களுடைய ரூமில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா, ஆணு கத்துறாரு. எதுக்கு இப்படி கத்துறாரு மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போய் பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய ரூம் கிட்ட நெருங்கி போன பிறகு தாங்க தெரியுது, இவங்களுடைய மகள் மல்லிகா இருக்காங்க இல்லையா, கட்டிலேருந்து இப்படி குப்புற கடிச்சு கீழே விழுந்து கிடக்குறாங்க. என்ன இப்படி விழுந்து கிடக்குறா, நீங்கள் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க, அவள் பக்கத்தில் போய் என்னாச்சு ஏதுன்னு நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போட்டுருக்காங்க. பக்கத்தில் வந்து பாருங்க மாமா உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த மருமகன் வந்து சொல்கிறாரு. சொன்ன பிறகு இவங்க எல்லாருமே பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. இவங்களுடைய மகள் இருக்காங்களே மல்லிகா, இறந்தபடி கிடந்திருக்காங்கங்க. அந்த கையை கட்டி விட்டா மாந்திரியவாதி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் சொன்னதெல்லாம் பொய் தானா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்களுடைய கையை வந்து யதார்த்தமாக பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது தாங்க இவங்க எல்லாருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மகள் மல்லிகா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கையில் அந்த கயிறே காணாங்க. அந்த கயிறு எப்படி வந்துச்சு, யாரை ஊத்தா அப்படின்ற மாதிரி வந்து இவங்களுக்கு யாருக்குமே ஒன்றுமே புரியவே இல்லை. அதன் பிறகு உறவுக்காரங்க எல்லாத்தையுமே செய்தி சொல்லி அந்த பெண்மணியோட இறுதி சடங்கு நடக்கிறதுக்காக வந்து ரெடி ஆயிருக்காங்கங்க. அந்த சமயத்தில் உறவுக்காரங்க எல்லாருமே நெருங்கி வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த மச்சேந்திரனுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா, அவங்களுமே வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியலங்க. உறவுக்காரங்க ஒருவேளை சொல்லியிருப்பாங்க அப்படின்றக்காக வந்திருந்தாலும் வந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்குது. அந்த சமயத்தில் இந்த மல்லிகாவுடைய சடலத்தை வந்து போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அது பக்கத்தில் தாங்க அவங்களுடைய இரண்டாவது கணவர் வந்து உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துருக்கும் பொழுது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு பேயாடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவரே தாங்க ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. நான் தான்டா மச்சேந்திரன் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆங்காரமாக பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டு கூடியிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மிரண்டு போய் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு தாங்க மறுபடியும் பேரதிர்ச்சியில் எல்லாருமே உறைஞ்சு போயிருக்கிறாங்க. அப்படி அந்த மச்சேந்திரனுடைய ஆன்மா வந்து என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இறந்து போனது வந்து தற்கொலையில் இறந்தது வந்து உண்மைதான், ஆனால் எனக்காக வந்து இவங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்றக்காக வந்து எந்த ஒரு மருத்துவ சிகிச்சையுமே பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டமாக வந்து என்னை போட்டு கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணிட்டாங்க. என்னுடைய மனைவி தான் என்னை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணது. மருத்துவமனைக்கே கூட்டிகிட்டு போகவும் இல்லாமல் நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்காம சாயங்காலத்தில் பூரமே வந்துட்டு எப்போ எனக்கு கண்ணு தெரியாமல் மறையுதோ அந்த சமயத்தில் பூரமே வந்து என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டா. அதனால தான் ஒரு கட்டத்தில் வேர்த்து போய் நான் வந்து தூக்கிலே தொங்கிட்டேன். இதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் திரும்ப உன்னோட உடம்புல ஏறி வந்தேன். என்னுடைய வாழ்க்கை வந்து சீரழிஞ்சதுக்கான காரணம் வந்து என்னுடைய நோயாக இருந்தாலுமே என்னை குடும்பப்படுத்தி நான் இப்படி தற்கொலை பண்ணிக்கிற காரணம் வந்து என்னுடைய மனைவி உங்களுடைய குடும்பத்தினர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க.
எனக்கு கண்ணு தெரியாம போனதை நினைச்சிட்டு 60 ரூபாய் என்னை பார்த்தால, அதுக்காக தான் அவளை நான் போட்டு தரேன். இதுக்கப்புறம் என்னுடைய ஆசை பூரா நிறைவேறிடுச்சு, நீ யாருமே தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவருடைய உடம்பு விட்டு டிசப்பியர் ஆயிருக்குங்க. அடுத்த நிமிஷமே கூடியிருக்கக்கூடிய நபர்கள் பூரா வந்து உண்மையிலே போயிடுச்சா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அந்த ஆன்மா வந்து திரும்ப வரவே கிடையாது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே வந்து விஷயம் தெரிய வந்திருக்குது. இந்த மல்லிகாவினுடைய கணவர் வந்து சாதாரணமாக வந்து தற்கொலை படிக்கலை, அவருக்கு வந்து மருத்துவமே பார்க்காம அவர் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, கொடுமை பண்ணியிருக்காங்க. அப்படின்றனால தான் வந்துட்டு துக்கத்தோடு அவர் வந்து தூக்கில் தொங்கியிருக்காரு அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்குதுங்க. அதே மாதிரி அந்த இறுதிச்சடங்கு நடக்கக்கூடிய இடத்துல இந்த மச்சிந்தனுடைய அண்ணன் அண்ணி வந்து எதார்ச்சியாக வந்துருந்தாங்க இல்லையா, அவங்களுமே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய தம்பி இறப்புக்கு காரணம் வந்து நீங்கள் தானே, அதனால தான் அந்த மல்லிகான்றவளும் இறந்து போயிட்டா, இனிமே தாண்டா உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் சாபம் விட்டுட்டு இந்த மச்சிந்தனுடைய அண்ணன் அண்ணி உங்களோட வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. அதன் பிறகு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் புறமே வந்து ஒரு சேர வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு வந்து மோசமான குடும்பம், அதனால தான் இந்த மாதிரி சூழ்நிலையே நடந்துருச்சு, இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த ஆன்மாவால் எந்த ஒரு பிரச்சனையுமே பாதிப்பும் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. ஆனால் என்ன காரணம் தெரியலங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டத்திற்கு பிறகு இவங்களுடைய தோட்டம் தரவு சொத்து இந்த வீடு எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே வேற ஒரு நபர்கிட்ட வந்து விற்றுருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வேற ஒரு வெளியூருக்கு வந்து செட்டில் ஆகி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் என்னுடைய தாத்தா இறந்த பிறகு நடந்த திகில் நிகழ்வு தான் பிரதர் இந்த நிகழ்வு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய ஆகாஷ்க்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.